பரலோகத்தை குறித்த நிச்சயம். 2 கள்ளர்கள் 39வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் சிலுவைகளில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாரும் என்ன பாருங்க. அடுத்ததாக 2 கள்ளர்கள். எல்லாரும் என்ன கவனிங்க. இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கிற நிச்சயத்தை 23வது அதிகாரத்திலிருந்து பேசுகிறேன். பரபாசக நிச்சயம், நீதிமான் பாவங்களை மன்னிப்பை குறித்த நிச்சயம். சிறைனே ஊரன் சீர்மோனுக்கு நிச்சயம், பிரதிபலனை குறித்த நிச்சயம். இந்த கலிலேயா ஸ்திரீகளுக்கு கர்த்தர் அவர்களை நம்புகிறார், பயன்படுத்துவார் என்கிற நிச்சயம். அடுத்ததாக இந்த 2 கள்ளர்கள். எல்லாரும் என்ன பாருங்க. 2 கள்ளர்கள். ஒருவன் சிலுவையில் இடது பக்கத்தில் நிற்கிறான், ஒருவன் வலது பக்கத்தில் நிற்கிறான். வலது பக்கத்தில் நிற்கிறவனே வச்சுக்கோமே வேலை, அப்படி இல்லை பைபிளில். முதல்ல 2 பேருமே ஆண்டவரை இகழ்ந்தாங்க. ஆண்டவர் இப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லி மன்னித்த உடனே ஒருத்தனுக்குள்ள ஒரு உணர்வு வந்து விட்டது. என்ன கவனிங்க, நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கன்னா நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது நிச்சயமே, வர வேண்டியது ஒரு பாவ உணர்வாக்கும். இவனுக்குள்ள அந்த உணர்வு வந்துட்டு, நாமும் 41வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நாமும் நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அவன் சொல்றா, நான் இந்த சிலுவையில் நிற்கிறது தப்பெல்லாம் கிடையாது, நான் செஞ்ச பாவத்துக்கு இதுவும் வேணும், எனக்கு இன்னமும் வேணும், இது எனக்கு சரியான தண்டனை தான். எந்த ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு வேணுமோ அந்த மனுஷன் முதலாவது நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு பார்க்குறேன், பலருக்கு என்னென்ன சுயநீதி, வெளி பிரகாரமாக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், உடனே நான் ரட்சிக்கப்பட்டது. நீங்கள் யோசித்து பாருங்கள், என்னைக்காவது ஒரு நாள் நான் ரொம்ப பாவி ஆண்டவரே என்கிற உணர்வு என்றைக்கு வருகிறதோ அதுதான் ரட்சிப்பினுடைய துவக்கம். எத்தனை பேருக்கு அது வந்திருக்கு? கையை உயர்த்தி காமிங்க பார்க்கல. நான் பாவி ஆண்டவரே என்கிற அந்த உணர்வு எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தினவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லுங்க, நான் குறை உள்ளவன் ஆண்டவரே, நான் குறை உள்ளவன், நான் சரியாத்தான் ஆண்டவர் என்னை சில நேரத்தில் தண்டிக்கிறேன், சரியாத்தான் நீர் என்னை அடிக்கிறேன், சரியாத்தான் என்னை அடிக்கிறேன் ஆண்டவரே, நான் நீதிமானெல்லாம் கிடையாது, நான் பாவியிலையும் பிரதான பாவி. கை கீழே போடுங்க. பவுல் சொல்லுகிறார், நிருபம் எழுதினவர், செத்து போன மனுஷனை உயிரோடு கூட எழுப்பி விட்டவர் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அவைகள் பிரதான பாவி நான் தான் சொன்னார். நான் தான் அந்த பாவி ஐயா, நான் பாவி. பரலோகத்துடைய நிச்சயம் வேணும்னு சொன்னான். முதல்ல நான் பாவி என்கிற உணர்வு நமக்கு வரட்டும். நான் பாவம் செய்கிறேன்டா, இவ்வளவு தண்டனை அனுபவிச்சு உனக்கு அந்த உணர்வு வரலையே, உனக்கு அந்த உணர்வு வரலையே. அவன் இவனை பார்த்து கேட்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கிட்டே நிற்கிறார். அவனை திட்டுறது, இப்போ இவரை தாண்டி தானே போகணும் சவுண்டு. அவன் திட்டுறது, நாம் தண்டனை பண்ணி நிற்கிறோம்டா, இவரை பற்றி எனக்கு தெரியும்டா, இவர் ஒரு தப்பு பண்ணாமல் நிற்கிறார்டா, நாம் தப்பு செஞ்சு நிற்கிறோம், அவர் தப்பு பண்ணாமல் நிற்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்கிறார். சொல்லிக்கிட்டு அந்த உணர்வு வந்த உடனே அடுத்ததாக கேட்குறான், நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும், அடியனை நினைத்து கொள்ளும். ஆண்டவர் தாமதமே பண்ணலைங்க, உடனடியாக சொல்லிட்டார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். வாழும்போதே நம்ம அந்த நிச்சயத்தை வாங்கிக்கிடணும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் தந்த நல்ல ஆராதனைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், நல்ல பாடல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆவியில் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்தது.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு ராஜா வேகமாய் வரப்போகிறார். நீங்கள் எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? எதிர்பார்க்கிறவங்க இருக்கிறீங்களோ? எனக்கு அந்த ஏசப்பாவுடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என் இயேசு ராஜா வேகமாய் வருவார், அதி சீக்கிரமாய் வருவார், நம்மை சேர்த்து கொள்வதற்காக வருவார். இன்றைக்கு விசுவாசத்தால் பாடுகிறோம். ஒரு நாள் முகமுகமாய் அவரை பாடுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நிச்சயத்தை மறிப்பதற்கு முன்னால் வாங்கிக்கிடணும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாராவது நீங்கள் ஞானஸ்நானம் பெறாதவங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த திருவிருந்துக்கு முன்பாக நாங்கள் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்குள்ளே அந்த பாவ உணர்வு, ஆண்டவரே நான் பாவி, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையை நினைத்து கொள்ளணும் ஆண்டவரே, நான் உம்முடைய ராஜ்யத்தில் வந்துடணும் என்கிற உணர்வு உள்ளவங்க நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்று ஒப்பு கொடுக்கலாம். நான் பாவி, என் பாவத்தை நீர் சுமந்து தீர்த்தேன். இருதயத்தில் விசுவாசத்தை நாவினால் அறிக்கையிட்டு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். யாராவது ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுக்குறவங்க இருந்தால் நீங்கள் கூட்டம் முடித்து என்னை வந்து பாருங்கள். 13 வயது நிரம்பினதான ஒரு பிள்ளை உங்களுக்கு அந்த உணர்வு வந்திருக்குமே, ஆனால் நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கலாம். எப்படி ஞானோதானோன்னு நடந்து இனி எப்படியும் வாழ்ந்து எப்படியும் போயிடாதீங்க. எப்படியாவது ஆண்டவரை தேடி ஒரு கள்ளனே பரலோகத்தில் இருப்பான்னு சொன்னால் நாமும் அந்த நித்திய ராஜ்யத்தில் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. எருசலேம் குமாரத்திகளை போல யாரும் இறந்துடக்கூடாது. எருசலேம் குமாரத்திகள் இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே பின்னால் வந்தாங்க. அப்புறம் கிபி 70 எருசலேமில் மிகப்பெரிய ஒரு அழிவு வந்தது. எருசலேமில் மிகப்பெரிய நாசம் வந்தது. எருசலேம் குமாரத்திகள் அழிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய தலைமுறைகள் அழிக்கப்பட்டது. எத்தனையோ கர்ப்பிணிகள் வயிறு கிழிக்கப்பட்டு, குழந்தைகள் சுவரிலே மோதி அடிக்கப்பட்டு இரத்தம் ஆராய் ஓடுகிற அளவுக்கு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி. இயேசு இந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்ணு கோமனால் கொண்டு வந்து தான் சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே அழிவு வரப்போகிறது, நீங்கள் அழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். அழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். அழிவுக்கு முன்பாக அழுது விடுங்கள். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு நம்பிக்கை, அவர்களை பின்பற்றுகிறவர்கள் போல நடிக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை. ஆண்டவரே, நாங்கள் அங்கே ராஜ்யத்தில் வந்துடுறோம் ஆண்டவரே, வாழும்போது அந்த நிச்சயத்தோடு வாழ்ந்துடுறோம் ஆண்டவரே. அந்த கலிலேயாவில் உள்ள ஸ்திரீகளுக்கு பெரிய நிச்சயம். என்ன நிச்சயம்? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு ராஜா வருவார். நம்மை சேர்ப்பதற்காக அவர் வருவார். இன்னைக்கு இயேசு வந்தார்னா என்ன தெரியுமா நடக்கும்? ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தவங்க எல்லாரும் நம்ம ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்தில் இருப்போம். கைவிடப்பட்டவர்கள் இந்த பூமியிலே தான் இருப்பார்கள். கைவிடப்பட்டவர்கள் அங்கும் இங்கும் ஓடி அலைவார்கள். ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம அந்த பாட்டு உண்டு, ஐயோ கஷ்டமே ஐயோ கஷ்டமே, விபிஎஸ்ல இயேசுவின் வருகையில் கைவிடப்பட்ட ஐயோ கஷ்டம்தான். கைவிடப்பட்டவங்க அங்கே எங்கும் ஓடி அலைவாங்க. இந்த மணலிக்கரை நம்ம பிரேயருக்கெல்லாம் வந்தும் கைவிடப்பட்டவங்க எங்கே தெரியுமா ஓடி வருவாங்க. ஐயோ, மற்றவர் இங்கே நின்று தானே இப்படி ஒரு காரியம் நடக்கணும் பிரசங்கம் பண்ணார், நான் தான் கேட்கலையேன்னு சொல்லி இங்கே தான் வருவாங்க. இங்கே வந்து இருந்து இந்த நம்பரெல்லாம் எடுத்து ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க, பாஸ்டர் இருக்கிறீங்களா பாஸ்டர்? ரிங் போக எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஐயோ ஐயோ, அந்த ஜபம் நடத்தின அக்காவுக்கு ஒன்று ஃபோன் பண்ணி பார்ப்போம். எங்களை கூப்பிட்டு பார்த்தாங்களே, அந்த அக்காவும் நான் நம்புகிறேன் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அங்கே ரிங் போகும், எடுக்க ஆள் இருக்காது. சில நேரத்தில் அந்த அக்காவுக்கு குடும்பத்தில் உள்ள யாராவது ஃபோன் எடுத்து அக்கா போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு. அப்போ கேட்பாங்க, ப்ரேயருக்கு வந்தால் எல்லோரும் போனாங்க, நீ போகலையா? நீ ப்ரேயருக்கு தான் நீ போன, நீ போகலையோ? அப்போ சொல்லுவாங்க, நான் ப்ரேயருக்கு தான் போனேன், எருசலேம் குமாரத்திகளை போகல, கொஞ்ச நாளைக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து 2 துளி அழுதுட்டு வந்துட்டேன். பார்த்துக்கிடுங்க, நான் ரட்சிக்கப்படலை, நான் மனம் திரும்பலை, நான் ஞானஸ்நானம் எடுக்கலை, நான் அவருக்கு பிள்ளையாக வாழலை. மற்றவர் எல்லா திருவந்தலையும் கெஞ்சி கேட்பார், ரட்சிக்கப்படுதீங்களா, மனம் திரும்புவீங்களா, ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா? நானும் சும்மா ஆவோன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துடுவோம். பார்த்துக்கிடுங்க, யாரும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நம் இயேசு ராஜா வேகமாய் வரப்போகிறார்.
அவரை சந்திப்பதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படணும். என் தம்பி ஐயாமார்களே, இனி காலம் செல்லாது. வாழும்போது நிச்சயத்தோடு வாழணும், நிச்சயத்தோடு மரிக்கணும். மற்ற கள்ளம் போனால் போல பாதாளத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது. பாவத்தை உணர்ந்த கள்ளனை போல அந்த பரலோக ராஜ்யத்தில் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வலது கையை உயர்த்தி அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் உங்கள் ராஜ்யத்தில் வந்துடணும், குடும்பமாய் உமக்கு முன்பாக வந்துடணும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அந்த நிச்சயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அந்த நிச்சயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா?